வணக்கம். சென்ற வகுப்பில் குற்றியலுகரம் பார்த்தோம். இந்த குற்றியலுகரத்தை நம்ம விளக்கமாக சொன்னோம். பார்த்துருக்கீங்க. ஒரு 4 பேரோ 5 பேரோ பார்த்துருக்கீங்க. பரவாயில்லை. இன்னும் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இப்போ குற்றியலுகரத்தை பற்றி ஒரு சின்ன வினா. குற்றியலுகரம் எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு ஒரு கேள்வி. அது ஒரு மாணவன் தெரியாதுன்னு பதில் கூட்டினதாக சொல்கிறாங்க. எழுதியிருக்கேன் பேப்பரில். அவனுடைய ஆன்சர் ஷீட்டில் தெரியாது அப்படின்னு பதில் எழுதியிருக்கேன். அதை தமிழ் ஆசிரியர் 2 மார்க் போட்டிருக்காரு, டிக் அடிச்சு. பக்கத்தில் இருக்கிற ஆசிரியர் என்னங்க இப்போ கேள்விக்கு பதில் தெரியாதுன்னு எழுதியிருக்கேன், நீங்கள் 2 மார்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் விளக்கம் சொல்கிறார். தெரியாது என்ற தூணா கடைசியில் வருது, இத்து கூட்டல் ஊ. இந்த உகரம் குறைந்து வருது. அப்போ உகரம் குறைந்தால் தெரியாது அப்படின்னு முழுமையாக ஒழிக்காமல் தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த உகரம் குறைகிறதுனால தெரியாதுன்ற சொல்லும் இதுக்கு சரியான விடைதாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக ஒரு நகைச்சுவையாக வகுப்பறையில் பேசிக்கிடுவாங்க. இந்த குற்றியலுகரத்துக்கு இது ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். அதனுடைய வகைகள் பார்த்திங்கன்னா 6 வகைப்படும் சொல்லுவாங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன்றொடர் குற்றியலுகரம், மென்றொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். இந்த 6 வகைப்படும். இது தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே. இந்த 6லையுமே குற்றியலுகிற எழுத்துக்கள் கு, சு, டு, து, பு, ரு. குசுறு துபுரு. இது மொழியினுடைய சொல்லினுடைய இறுதி பகுதியில் இந்த எழுத்து வந்துடும். இது வந்துட்டால் அதுக்கு முதல்ல இருக்க எழுத்தை பாருங்கள் நீங்கள். முதல்ல இருக்க எழுத்து நெடில் வந்தார். பாகு பாருங்கள். பா நெடில், கா நெடில். நெடில் வந்தால் நெடில் தொடர் குற்றியலுகரம். ஏன்னா சு கூசு, கூசு இங்கே குற்றியலுகிற எழுத்துக்கள். அப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிர் எழுத்து அந்த எழுத்துக்கு முன்னாடி ரு, சு, இது குற்றியலுகிற எழுத்துக்கள். இது உயிர் எழுத்து. என்ன உயிர் எழுத்து? இது என்ன உயிர் எழுத்து? என்ன உயிர் எழுத்து இருக்குது? ஈ. ஈ கூட்டல் ஈ. இங்கே இர் கூட்டல் ஈ. ஈ என்ற உயிர் எழுத்து முதல் இருக்கிறதுனால இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். வன்றொடர் குற்றியலுகரம், அடுத்து மென்றொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர். இந்த வன்றொடர், மென்றொடர், இடைத்தொடர் அப்படின்னா வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். இது அந்த குற்றியுரை எழுத்துக்கு முதல்ல வரணும். முதல்ல வந்துட்டால் அது வல்லெழுத்து வந்துட்டால் வல்லோசை உள்ள வல்லெழுத்து. மூச்சு, தேற்று, கசட, தபற இந்த எழுத்து இங்கே உள்ளே வரும். இச்சு, இற்று இது வல்லினம். இந்த வல்லெழுத்து முன்னாடி வந்துட்டால் இந்த குசுடு துபுரு இந்த எழுத்துக்கு முன்னாடி குற்றியலுகிற எழுத்துக்களுக்கு முன்னாடி வந்துட்டால் அது வன்றொடர் குற்றியலுகரம். மெல்லெழுத்து வந்துட்டால் மெல்லின எழுத்து இம், இன் இந்த மெல்லின எழுத்து இது முன்னாடி வந்துட்டால் அது மென்றொடர் குற்றியலுகரம். இடையின எழுத்து முன்னாடி வந்துட்டால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்து முன்னாடி வந்துட்டால் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஏன்னா இடையில் இருக்கிறதுனால இதற்குண்டான ஏன் குறுமைன்னு சொல்கிறோம்னா இதற்கு உண்டான மாத்திரையினுடைய அளவு மெயினாக தான். மாத்திரை அளவு உங்களுக்கு முழுசாக கிடைக்கணும். கட்டாயிருச்சு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போ இங்கே பாருங்கள். பாகு, காசு நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம். இந்த முதல் எழுத்து இந்த ரு, சு, இந்த குசுட்டு துபுரு இந்த எழுத்துக்கு முன்னாடி முதல் எழுத்து ஈ, ரி. இதில் உயிர் எழுத்து இருக்குது. ஈலையும் ஈனா உயிர் எழுத்து இருக்குது, ரீலையும் ஈனா உயிர் எழுத்து இருக்குது. அப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம் உயிர் எழுத்து முன்னாடி வர்றதுனால. வல்லெழுத்து முன்னாடி இருந்தால் வல்லின எழுத்து இச்சு, இரு இது ரெண்டும் வல்லின எழுத்து. இது முன்னாடி இருந்தால் சொல்லுக்கு அந்த குற்றியலுகிற எழுத்துக்களுக்கு முன்னாடி இருந்தால் குசுடு துபுரு இந்த 6 எழுத்து தான் இங்கே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த எழுத்துக்கு முன்னாடி இருந்தால் வல்லோசை வல்லின எழுத்து முன்னாடி இருந்தால் அது வன்றொடர் குற்றியலுகரம். மெல்லின எழுத்து முன்னாடி இருந்தால் அது மென்றொடர் குற்றியலுகரம். இடையின எழுத்து முன்னாடி இருந்தால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். சால்பு, கொய்து, சால்பு, கொய்து. கசட தபர வல்லினம், ஞஞன நமல மெல்லினம், எரள வளல இடையினம். இது மெல்லினத்துக்கு
கசட தபர ஞன நமன. இந்த யரள வளல இது இடைத்தொடர், இடையினம். யரள வளல யரள வளல இந்த யானாவும் இல்லனாவும் முன்னாடி இருக்குது. பு து என்ற குற்றியலுற எழுத்துகளுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இடைத்தொடர் குட்டி எழுதுகிறோம். அதே மாதிரி ஆயுதத்தொடர், ஆயுதத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, ரெண்டு உள்ள இருந்துச்சுனாவே இது ஆயுதத்தொடர் குட்டி எழுதுகிறோம். அப்போ குற்றி எழுதத்தை இவ்வளோ தெரிஞ்சுக்கணும். இது வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குற்றி எழுதுகிறோம் எளிமையாக புரியும். அடுத்து குற்றிய லிகரம். உரம் எப்படி குறையுது அதே மாதிரி லிகரம் குறையும், இகரம் குறையும். ஈனா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம், குற்றிய லிகரம். இதெல்லாம் வந்து சார்பெழுத்துகளோட வகைகள். சார்பெழுத்துகள் மொத்தம் 10 வகைப்படும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சார்பெழுத்துகள் மொத்தம் 10 வகைப்படும். உயிரிழப்படை, ஒற்றளப்படை, ஆயுதம், உயிர்மை, அடுத்து குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி 10 வகைப்படும் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்களை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சார்பெழுத்துக்கள் இப்போ எழுத்துல கணக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. நாடு யாது, நாடி யாது. நாடுன்னா நாடு உகரம்ன்ற போயிடும். இங்கே நாடி யாது, கொக்குன்னா கொக்கு கூட்டல் யாது, கொக்கி யாது. இகரம் குறைந்து ஒலிக்கும். உகரம் எப்படி குறைந்து ஒலிச்சா குற்றியல் உகரம் சொல்கிறோமோ அதே மாதிரி இகரம்னா ஈனா. இகரம் குறைந்து ஒலித்தால் அது குற்றிய லிகரம். இங்கே பாருங்க, எடுத்துக்காட்டு கேல் கூட்டல் மியா, கேல் மியா. மியா மீ அப்படின்ல இங்கே ஈ வரும். இம் கூட்டல் ஈ குறைந்து ஒலிக்கும். இகரம் குறைந்து ஒலிக்கும். இகரம் குறைந்து ஒலித்தா அது குற்றிய லிகரம். எடுத்துக்காட்டு ரொம்ப இருக்காது. அதுக்கு கொக்கியாது, நாடியாது, கேள்மியா இவ்வளோதான் வரும் மேக்சிமம். இதான் எடுத்துக்காட்டு குற்றிய லிகரத்துக்கு. அடுத்து குறுக்கத்துக்கு வந்துடுறோம். குறுக்கம்னா குறுகி ஒலிக்கிறது. இந்த ஓசை ஏற்கனவே ஓசை வந்து உங்களுக்கு ஏற்கனவே நடத்தியிருக்கேன். மாத்திரை அளவு நெடிலுக்கு 2 மாத்திரை, குறியலுக்கு 1 மாத்திரை, குறில் எழுத்துக்கு, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இதை தாண்டி ஒலித்தா அது அளபடைன்னு சொல்லியிருக்கோம். 2 மாத்திரை தான் வர்றது இலக்கண விதி. நெடிலுக்கு, நெடிலெழுத்துக்கு, ஆவண்ணாவுக்கு, ஐயண்ணாவுக்கு, அவ்வண்ணாவுக்குலாம் நெடிலெழுத்து. ரேயண்ணா, மோவண்ணா இதெல்லாம் நெடில். அதுக்கு 2 மாத்திரை தான். இது இலக்கண விதி. ஆனால் அதையும் தாண்டி வந்துட்டால் அளபடை. அதில் சொல்லி செயலப்பட இருக்குது, செயலி செயலப்பட இருக்குது, இன்னி செயலப்பட இருக்குது. அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். இங்கே ஐகார குறுக்கம், குறுக்கத்தை மட்டும் பார்ப்போம். இப்போ குறுக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. குறுக்கம் என்பது ஐகார குறுக்கம். இடையில் இறுதியில் ஓசை குறைவு. ஐயன்னா இடையில் வந்தால் ஓசை குறையும். இறுதியில் கடைசியில் வந்தாலும் ஓசை குறையும். ஆனால் முதல்ல வந்தால் அதுக்குண்டான 2 மாத்திரை சரியாக வந்துடும். முதல்ல வரல, இடையிலையும் இறுதியிலையும் வருதுன்னா அது ஐகார குறுக்கம். 5 முழுமையாக ஒலிக்கும் ஐயன்னா. இதுக்கு 2 மாத்திரை. ஆனால் மடையன், வரைவு, வளையல் அதில் இடையில் ஐ வரும். அப்படி வந்தால் அதனுடைய 2 மாத்திரை அளவை காட்டிலையும் குறைந்து ஒலிக்கும். அதே மாதிரி தவளை இறுதியில் வருது ஐ, தவளை இல் கூட்டல் ஐ. இப்போ இறுதியில் வர்றதுனால அதுக்கும் 2 மாத்திரையுடைய அளவை காட்டிலையும் குறைந்து ஒலிப்பதனால ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதே போலவே அவுகார குறுக்கம் அதையும் நடத்திடுறேன் அடுத்த வகுப்பில். இந்த மாதிரி பேசிக்காக பார்த்துக்கிட்டே வாங்க. சும்மா ஒரு ஓரலை பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இலக்கணம் ஓரளவுக்கு தெளிவாக வந்துடும். இது பூரா எழுத்து இலக்கணத்தை சார்ந்தது. 5 வகை இலக்கணம் இருக்கு இல்லையா, அதில் எழுத்து இலக்கணத்தை சார்ந்தது. ஓரளவுக்கு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஎன்பிசி பரீட்சைக்கெல்லாம் ரொம்ப தேவைப்படும். வணக்கம்.